எனக்கு டவுட்டாகவே இருக்குது, நான் ஒரு விசுவாசி தானா, நான் இப்போ இறந்தா கூட நான் தேவனுடைய சமூகத்தில் தான் போவேன்ற நிச்சயம் எனக்கு இல்லைங்க, உறுதியும் இல்லை, என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் சரி, ஒருவேளை நான் ரட்சிப்பை இழந்துருவனோ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு, நிறைய பாவத்தை செஞ்சு நான் ரட்சிப்பை இழந்துருவனோ அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டடியில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இன்றைக்கு நம்ம ரட்சிப்பை குறித்த போதனையை நம்ம தொடர போகிறோம். போன கிளாஸில் நம்ம பார்த்தது பரிசுத்தமாக்குதலை குறித்து பார்த்தோம். பரிசுத்தப்படுத்துவது அப்படின்றத ரட்சிப்பில் தேவனுடைய பங்கு இருக்குது, அதே சமயத்தில் நம்மளுடைய பங்கும் இருக்கிறது. ஸோ தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாரு, வேலை செய்கிறாரு, அவரோடு சேர்ந்து நாம்ளும் வேலை செய்கிறோம். இதுதான் பரிசுத்தமாக்குதல். இப்படி தான் பரிசுத்தப்படுத்துகிறாரு தேவன் நம்மளை. நம்ம எதுவுமே செய்யாமல் தேவன் நம்மளை பரிசுத்தமாக்க முடியாது அப்படின்றது தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தது. இன்றைக்கு நம்ம அடுத்த ஒரு கிருபை ரட்சிப்பில் வருகிறது என்னன்னா, பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி. பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி தலைப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. அப்படின்னா என்ன, ரட்சிப்பில் விடாமுயற்சியா, இப்படிலாம் யோசிக்க தோணுதில்ல. நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நான் செமினாரி பைபிள் காலேஜ் படிக்கும்போது பசங்கக்கிட்ட அடிக்கடி என்னுடைய டீச்சர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இறந்தாலும் நீங்கள் பரலோகம் போவீங்க அப்படின்ற நிச்சயம் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி தன்னுடைய பசங்கக்கிட்ட இதுவாக தான் இருக்கும். வேறு விஷயத்தை பேசினாலும் எங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்துடுவாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்ற உங்களுக்கு நிச்சயம் இருக்கா, அஷூரன்ஸ் இருக்கா, நீங்கள் கிறிஸ்தவங்க தான், நீங்கள் விசுவாசி தான் அப்படின்றத நிச்சயமாக உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியாதனால என்ன வேணால் நடக்கலாம். நம்மளுடைய உயிர் போச்சுன்னா உடனே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போவீங்க அப்படின்ற நிச்சயம் இருக்குதா அப்படின்ற கேள்வியை அடிக்கடி கேட்பாங்க. இப்படி கேட்கும்போது நாங்கள் கொஞ்சம் டவுட்டாக சொல்லுவோம். இதே கேள்வியை நான் உங்ககிட்ட இப்போ கேட்டாலும் நீங்கள் ஆமாங்க எனக்கு நல்லா உறுதியாக இருக்குது, நான் பரலோகம் போவேன், இயேசு கிட்ட தான் நான் போவேன் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன், அந்த அஷூரன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் காலேஜில் இருக்கும்போது நிறைய டவுட்ஸ் வந்தது. டவுட்ஸ்னால் கேள்வி, ஒரு சந்தேகம் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் போக மாட்டேன். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு என்ன வருதுன்னா பாதிப்படைஞ்சு நாம் இப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், நாம் எப்படி உண்மையாகவே விசுவாசியாக இருப்போம் அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. சரிங்களா? இதனாலேயே சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறையா விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுனால நேர்த்தியாய் சரியாய் தேவனுடைய வார்த்தையை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னும் வார்த்தைகள்லாம் வேத வசனத்தில் இருக்கிறனால என்ன சொல்கிறாங்க, ரட்சிப்பை நாம் இழக்க முடியாது, ரட்சிப்பை நம்ம இழந்துருவோம். அது நீங்கள் சரியான தேவனுடைய வழியில் நடக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த ரட்சிப்பை பாதுகாத்துருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இழந்து போயிடுவீங்க, அதனால் ரட்சிப்பை காத்துக்கோங்க, இப்படி சொல்கிற விஷயத்த நம்ம கேட்குறோம். அப்போது இந்த நம்ம ரட்சிப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம், ரட்சிப்பில் என்னென்ன கிருபைகள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு. அப்போது இந்த பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி, இந்த கிருபையில் தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது. உங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லைனாலும் சரி, எனக்கு டவுட்டாகவே இருக்குது, நான் ஒரு விசுவாசி தானா, நான் இப்போ இறந்தா கூட நான் தேவனுடைய சமூகத்தில் தான் போவேன்ற நிச்சயம் எனக்கு இல்லைங்க, உறுதியும் இல்லை,
என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் சரி, ஒருவேளை நான் ரட்சிப்பை இழந்துருவனோ, இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு நிறைய பாவத்தை செஞ்சு நான் ரட்சிப்பை இழந்துருவனோ அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டடியில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி என்றால் என்ன எழுதி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் அதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், விவரித்து நம்ம பார்ப்போம் விவரமாக. ஓகே, நான் ஃபுல்லாக சொல்கிறேன். பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி என்பது பரிசுத்தவான்கள் பிராக்கெட்டில் மெய்யான விசுவாசிகள் அல்லது உண்மையான விசுவாசிகள் இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்கள். ஒரு புள்ளி, ஃபுல் ஸ்டாப். அவர்கள் கடைசி வரை விசுவாசத்திற்குரிய கிரியைகளை தனது வாழ்க்கையில் வாழ்வார்கள். ஓகே, இதுதாங்க. ஸோ இதை நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம், விவரமாக பார்க்க போகிறோம். பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி அப்படின்னா என்னன்னா, நான் இந்த இப்போ சொன்னதுலேயே இருக்குது. என்னென்னா, உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், மெய்யான விசுவாசிகள். அதாவது யாருன்னா, உண்மையாய் மறுபிறப்படைந்த விசுவாசிகள். ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஆரம்பம்னு இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொருக்கு ஒன்றும் இப்போது ஜாயிண்ட் ஆகுது, ஒவ்வொரு கிருபைக்கு கிருபை வேலை செய்யுது. இப்போ பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி, யார் விடாமல் கிறிஸ்துவுக்காக வாழ்வாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் உண்மையாய் மறுபிறப்படைந்த விசுவாசிகள் மட்டும்தான், மனம் திரும்புகிற விசுவாசிகள் மட்டும்தான் விடாமுயற்சியாக தேவனுக்குள்ளாக நினைத்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து அவர்கள் வாழ்வார்கள். இப்போ மற்றவங்களாம் அப்படின்னா, மற்றவங்க போயிட்டாங்களே, மற்றவங்க போகிறாங்களே, சர்ச்சுக்கெலாம் ஒரு 10 வருஷம் இருக்கிறாங்க, ஒரு 5 வருஷம் வர்றாங்க, ஏன் சில பேர் 20 வருஷம் கூட வர்றாங்க. 20 வருஷமாக வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தன்னுடைய விசுவாசத்திலேயே இல்லாமல் வேறொரு மதத்துக்கு போயிடுறாங்க. இப்படி பல பேரை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம சர்ச்லேயே அது நடந்திருக்கு. எத்தனையோ பேர் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போ இப்போ ஒன்றா வேறொரு சபையில் இப்போ இருக்கிறாங்க, இல்லை முக்கால்வாசி பேர் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க அப்படி நம்ம சொல்கிறோம். வேறு மதத்துக்கு கூட போயிட்டாங்க, இப்படிலாம் போயிட்டாங்க. ஆனால் அவங்கெல்லாம் 10 வருஷம் 5 வருஷம், எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே கூட வந்தாங்க. அப்போது இவங்கெல்லாம் யார், ஏன் அவங்களால முடியல, ஏன் விடாமுயற்சியில் அவங்க இல்லை அப்படின்னா, ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேயே முதலாவது உண்மையாக மறுபிறப்பு அடையாத விசுவாசியாக இருந்தாங்க. அதாவது விசுவாசியாக காட்சி அளித்தாங்க, விசுவாசியாக தன்னை காண்பித்தார்கள், ஆனால் அவர்கள் மெய்யான விசுவாசியாக இல்லை. இப்படி கூட ஒரு விசுவாசி ஒரு மனுஷனாக இருக்க முடியும், அப்படியும் இருக்காங்க. ஸோ வேதத்தில் அதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த விடாமுயற்சியை பற்றி வேதம் வசனம் என்ன சொல்லுகிறது? திருச்சபையில் நம்ம சர்ச்சுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாருமே உண்மையாகவே இயேசுவின் இடத்துல போவாங்க அப்படின்ற நிச்சயம் இருக்குது அப்படின்னா இல்லை, அது உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, சர்ச்சுக்கு போயிட்டாலே நம்ம கன்ஃபார்ம் பரலோகம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு சில அதற்கான விதிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். யாரு தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்று சொல்லி அவரே சொல்கிற போகிறார். யோவான் முதல் வசனத்தை பாருங்கள். யோவான் 8:31-32. யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம். எழுதி கொள்ளுங்க, நான் வசனத்தை படிக்கிறேன், கவனமாக கேளுங்களேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். ஓகே, என்ன சொல்கிறாரு? என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். நிலைத்திருக்கிறதுனா என்ன? விடாமல்
உறுதியாக பிடிச்சிக்கிறது, அதுதான் நிலைத்திருக்கிறது. இப்படி இயேசு அவர் சீஷராக அவருடைய பிள்ளையாக இருக்கணும்னா இயேசு இப்படி தான் எதிர்பார்க்குறாரு. இப்படி இருக்கிறவன் தான் தன்னுடைய சீஷராக இருக்க முடியும்னு இயேசு சொல்கிறார். சில விதிமுறை அவரே சொல்கிறார். இன்னொரு வசனத்தில் பாருங்கள், மத்தேயு 10:22. மத்தேயு 10:22. அங்கே என்ன சொல்கிறாரு? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இங்கே அடிக்கோடிட்டு சொல்லப்படுற ஒரு வார்த்தை, கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன். இன்னொரு வசனத்தில் எபிரேயர் 3:14. எபிரேயர் 3:14 அங்கே பவுல் எழுதுகிறாரு, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் நாம் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கணும் அப்படின்னு அங்கே பவுல் சொல்கிறார். யோவான் 15:6 இயேசு சொல்கிறாரு, என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். இந்த வசனங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் போய் தயவுசெய்து படிங்க. இங்கே சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாமே முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன், முடிவு பரிந்தம் இல்லாவிட்டால். ஓகே, ஸோ இந்த வார்த்தையெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது. என்னென்னா, ஒருவேளை நிலைத்து இல்லைன்னா நாம் ரட்சிப்பை இழந்துருவோமா? இதுதான் கேள்வி. ஸோ வசனம் அப்படி இருக்குது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்குது. அப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திராவிட்டால் அவன் ரட்சிப்பை இழப்பான் தானா அர்த்தம். ஆனால் அர்த்தம் அது கிடையாது. என்னன்னா, உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், உண்மையாய் மனம் திரும்பி மறுபிறப்படைந்த ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, ஒரு மனுஷன், அவன் கடைசி வரைக்குமே இருப்பான். என்ன கஷ்டம் வந்தாலுமே இயேசுவை தன்னுடைய வார்த்தையினால் அவமதிக்க மாட்டான். அவன்தான் உண்மையான விசுவாசி. எந்த கஷ்டம் வந்தாலுமே கிறிஸ்துவை விட்டு போக மாட்டான். அப்படி போகிறான் அப்படின்னா அவன் உண்மையான விசுவாசி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ விடாமுயற்சி என்பது என்னென்னா, நம்மளுடைய பலத்தினால் செய்கிற ஒரு விஷயம், நம்மளுடைய நாம் செய்கிற, அதாவது விடாமுயற்சி நாம் தானே செய்கிறோம், விடாமல் நம்ம பிடிச்சிக்கிறதா இருக்கிறது மாதிரி தானே இந்த வார்த்தை சொல்லுது. விடாமுயற்சின்னா நாம் அதை செய்கிறது தான் உண்மை. ஆனால் ஒரு விஷயம், இந்த மறுபிறப்பு மறந்துடாதீங்க. ஏன்னா மறுபிறப்புலேயே பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளாக வந்துட்டார் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கப்புறமா தான் இந்த விடாமுயற்சியாக நம்ம அவரை பிடிச்சிட்ருக்கோம். அப்போ அதை செய்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். ஸோ எல்லாம் அந்த ஆரம்பம் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது. சரிங்களா? இதை பற்றி விதை உவமையில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். விதை உவமையில் என்னென்ன சொல்லுது? அந்த விதை எங்கெங்கெல்லாம் விழுந்துதாமா? கல்லில், அப்புறம் முள்ளில், முச்செடியில், பாறையில். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, அந்த உவமையில் நீங்கள் படிக்கும்போது விதைக்கிறவனின் உவமையில் விதைச்சு அதுக்கப்புறமா கல்லாக இருந்தாலும் அது வளர்ந்து அது நல்லா வளர்கிற மாதிரி காட்சி கொடுக்குது. முள்ளில் விழுந்து அது அப்படியே எந்த விதையுமே சாகலை, வளருது. எவ்வளோ நாள் வரைக்கும்? கொஞ்ச நாள் வரைக்கும். அதுக்கப்புறம்தான் அது அதனுடைய வேலையை காமிக்குது. தான் யார் என்பதை உண்மையாக அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த விதை. அந்த மாதிரி தான் அந்த விதையில் தான் சொல்லப்படுறது. என்னதுன்னா, அவன் உண்மையான விசுவாசியா பொய்யான விசுவாசியா என்பது தான் அந்த விதை உண்மையில் சொல்லப்படுது. இப்போ மெய் விசுவாசி நல்ல நிலத்தில்
விழப்பட்ட விதையை போல் இருப்பான். அவன் தான் மெய் விசுவாசி. அவன் கடைசி வரைக்கும் என்னவா இருப்பான்? விடாமுயற்சியாக கிறிஸ்துவோடைய கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துக்கேற்ற கிரியைகளை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவன் முடிவு பரியந்தம் வரைக்கும். ஓகேங்களா? இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4, 5. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனங்க. அதில் பேதுரு என்ன சொல்கிறாரு? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த வார்த்தை மறுபடியும் ஜெனிப்பித்தார்ன்றது என்னது? மறுபிறப்பு. நம்மளை ஜெனிப்பித்துட்டார், மறுபிறப்பு நம்மளை அடைய செஞ்சுட்டார். அதுக்கப்புறமா என்ன ஆகுது? தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, 5வது வசனம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, இங்கே என்ன சொல்ல வர்றாரு? ரட்சிப்பு, மறுபிறப்பு அடைஞ்சதுக்கு அப்புறமா ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் நம்மை காக்கப்பட்டிருக்கிறோமா. அவர் நம்மளை காக்கிறாருன்றார். இப்போ கடைசி வரைக்குமே நம்மளுடைய ரட்சிப்பு யாரால் காக்கப்படுகிறது அப்படின்னா, யாரால்? தேவனால் காக்கப்படுது. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களை நான் சொல்கிறேன். மெய்யாய் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னா அது நீங்கள் மெய்யான ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா தேவன் உங்களை காக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறையா வசனத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். யோவான் 6வது அதிகாரம் 39, 40 எழுதிக்கொள்ளுங்க. யோவான் 6, 39, 40வது வசனம். இயேசு சொல்கிறாரு, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். ஆரம்பத்திலே இயேசு சொல்கிறது என்னதுன்னா, அவர் எனக்கு தந்தவைகளில், அதாவது பிதா எந்த ஜனங்களையெல்லாம் இயேசுக்கு கொடுத்தாரோ அவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்கிறார். இது யார் சொல்கிறதுனா? இயேசு சொல்கிறார். இழந்து போக மாட்டேன் அப்படின்னா யாரெல்லாம் இயேசு மறுபிறப்படைய செய்கிறாரோ அந்த மனுஷங்க எல்லாருமே பரலோகத்துக்கு கண்டிப்பாக போய் சேருவாங்க. அந்த மனுஷங்க எல்லாருமே ரட்சிப்பை இழக்க மாட்டாங்க. ஏன்னா இயேசு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அவர் தந்தவைகள் நான் ஒன்றையும் இழந்து போக மாட்டேன்றார். அப்போ என்ன செய்கிறாரு? யாரெல்லாம் பிதா இயேசு கையில் கொடுத்தாரோ அவர்களுக்காக இயேசு மரிக்கிறாரு. மரிச்சதுக்கு அப்புறமா யாருக்காக மரித்தாரோ பரிசுத்த ஆவியானவர் இந்த மறுபிறப்பின் கொண்டு அவர்களுக்குள்ளாக வாசம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கை பரலோகம் போகிற வரைக்குமே நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்திட்டு வர்றார், கடைசி வரைக்கும், நம்ம பரலோகம் போகிற வரைக்கும். அப்போ என்ன நடக்குது? அவர் நம்மளை காக்கிறார். ஓகேங்களா? இது எல்லாமே வாக்கு தத்தம். யோவான் 10வது அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு 10:28 யாரை பற்றி சொல்கிறாருன்னா, தன்னுடைய ஆடுகளை பற்றி சொல்கிறார். ஆடுகள்னால் பொதுவாக எல்லாருமே இருக்கும் இல்லையா? ஆனால் இயேசு சொல்கிறாரு அங்கே, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை
கேட்கும். அங்கே சொல்கிறது ஸ்பெஷலாக என்னதுன்னா அவருடைய ஜனங்களை பற்றி சொல்கிறார். அப்போ அங்கே சொல்கிறது என்னென்னா அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிறாரு. ஒரு காலம் கெட்டு போவதில்லை அப்படின்னா அவங்க நரகத்துக்கு போக மாட்டார்கள்னு சொல்கிறார். இது எல்லாமே வாக்குத்தத்தம். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரேயரில் இயேசுனுடைய வாக்குத்தத்தத்தை நினச்சிக்கோங்க. நாம் ஒரு காலம் நீங்கள் மனம் திரும்பி உண்மையாக தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு காலம் அவராலே கெட்டு போவது இல்லை. அவர் உங்களை மறக்க போவதும் இல்லை. இதுதான் ரட்சிப்பில் நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இதனால தான் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏசாயா 54:10 இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 54:10. ஏசாயா 54:10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இதுதான் வாக்குத்தத்தம். ஸோ அவர் நம்மளை காக்கிறாரு. அவர் பிதா இயேசு கையில் கொடுத்த யாவற்றையும் ஒன்றையும் நான் இழந்து போக போகிறது கிடையாது. இன்னும் ஒரு வசனத்தையும் நான் எடுத்து காமிக்கிறேனே. கிறிஸ்மஸ் டைமில் நம்ம நிறையா படிக்கிற வசனம், ஆனால் அதில் ஒரு வார்த்தை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா 21வது வசனம், 1வது அதிகாரம் 21. மத்தேயு 1:21. கிறிஸ்மஸ் டைமில் நம்ம நிறையா படிக்கிற வசனம் தான் இது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை ரொம்ப இந்த ரட்சிப்பில் ரொம்ப வேலை செய்கிற ஒரு வார்த்தை அங்கே இருக்குது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. ஏன்னா அது அங்கே பாருங்கள், ஃபுல்லாக கவனிங்க. ஏன்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பார்னா ஹீ வில், இங்கிலீஷில் ஹீ வில் டூ தட் அப்படின்னா அவர் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். இங்கே பண்ணலாம் அப்படி இல்லை, ஹீ மே டூ தட் அப்படின்னு சொல்லலை, ஹீ வில் டூ தட் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவார். அப்போ தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை அவர் கண்டிப்பாக நீக்குவார், கண்டிப்பாக அவரை ரட்சிப்பார். ஸோ இதுதான் அவருடைய வேலையை. பிதா யாரெல்லாம் இயேசுவுக்கு கொடுத்தாரோ அவர்களை அவர் விடவே மாட்டார். இதனால தான் பவுல் எபேசியரில் பவுல் சொல்கிறாரு, அவருடைய அன்பிலிருந்து என்ன ஒரு காலம் யாருமே பிரிக்க முடியாதுன்னு அவரை பற்றி சொல்கிறார். அவருடைய அன்பை பற்றி சொல்கிறார். ஏன்னா நாம் பிடிக்கல, அவர் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கிறனால தான். ஏன்னா அவர் அப்படிப்பட்டு வர்றார். அவரை அவருடைய பிள்ளைகளை அவர் விட மாட்டார். அதுதான் வாக்குத்தத்தம், அதுதான் பெரிய விஷயம். அதனால் இந்த மாதிரியான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. இப்போ இதனிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னதுன்னா, நம்ம ரட்சிப்பை உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறவர்கள், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்துக்கு நேராக ஓடுகிறவர்கள் ரட்சிப்பை இழக்க மாட்டார்கள். இப்போ சொன்னதெல்லாம் வசனம், வீட்டில் போய் படிங்க திரும்பியும். ரட்சிப்பை நாம் ஒரு காலம் இழக்க மாட்டோம். கடைசியில் ரட்சிப்பை நாம் ஒரு காலம் இழக்க மாட்டோம். அப்போ அந்த விடாமுயற்சி, பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி என்பது பவுல் சொல்வது போல் இலக்கை நோக்கி நான் என்ன பண்ணுறேன், தொடர்றேன். அப்போ என்னுடைய இலக்கு என்னது? நான் விசுவாசத்தை நோக்கி விசுவாசத்திற்குள்ளாக என் வாழ்க்கையை நடத்தி பரிசுத்தத்துக்கு நேராக தேவனுடைய பாதத்திற்கு போகிறது தான் என்னுடைய இலக்கு. அப்போது உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இலக்கை நோக்கி போவான். அவன் தான் உண்மையான ரட்சிக்கப்படுவேன். அவன் கிறிஸ்துவ விடாமுயற்சியாக
பின்பற்றுவோம். ஆமென். ஸோ இதுதாங்க ரட்சிப்பில் நம்ம முன்ன பார்த்தோம், போன கிளாஸில் பார்த்தோம், பரிசுத்தமாக்குதல். பரிசுத்தமாக்குதல்னா என்ன? தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஒவ்வொரு நாளும். அப்போ அடுத்த விஷயமே இன்றைக்கி என்ன வருதுன்னா, பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி. அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் போது நம்மளுடைய எண்ணத்தில், ஆசையில், எல்லா விஷயத்துலேயும் நம்மளை வசனத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்தும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண முடியுது? நம்மளால் விடாமுயற்சியாக முயற்சி எடுத்து நம்மளால் முன்னேற்கொண்டே போக முடியாது. ஏன் முடியுது? ஏன்னா நாம் தான் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறோம். அப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாங்க, மறுபிறப்பு நம்ம அடைஞ்சிருக்கோம். ஏன்னா நாம் தான் மனம் மாறுறோம். ஏன்னா அப்புறம் நாம் தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தான் தேவன் நம்மளை மகனாக ஏற்படுத்தியிருக்கிறாரு. நேற்று பார்த்தது என்னது? மகவேற்பா நம்மளை மகனாகவும் மகளாகவும் ஏற்றுட்டார். அதுக்கப்புறம் என்ன நேற்று பார்த்தோம்? நம்மளை ஒவ்வொரு நாள் பரிசுத்தப்படுத்துகிறாரு. பரிசுத்தப்படுத்துகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? விடாமுயற்சியாக முன்னேறி போய்கொண்டே இருப்போம். இதெல்லாம் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஸோ விடாமுயற்சியாய் போகாதவர்கள் அவர்கள் மெய்யான விசுவாசிகளாக இருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டு தேவனு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவோடு நிரந்தரமாக இருக்க போகிறார்கள். ஸோ இதை தாண்டி அடுத்த கிளாஸில் இது தொடர்ந்து என்ன கிருபை ரட்சிப்புக்குள்ளாக வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.